நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ஓகே ரீச்னா பெரிய என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கும். அண்ட் ஏஜ் சர்டிஃபிகேட் மூவிங்கிறதுனால நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு ஒரு இன்வால்மெண்டோட போகும் மூவில. அண்ட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு யாரையும் நம்ம நம்ப கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு யாரையும் நம்ப கூடாதுன்றது தானே நேச்சர். ஸோ நம்ம அன்வான்டா தெரியாத பர்சன்ஸை நம்பி நம்ம போனா என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த லீட் ஸ்டோரி காமிக்குது. அண்ட் மூவில ஓவரால் எல்லாருமே வந்து எல்லாருமே நியூ பர்சன்ஸ் தான். ஆனா எல்லாருமே ஓவரால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதை விட மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை வந்து ஹை பிச்சா காட்டுறதும் சரி, சீன் பை சீன் எல்லாமே ஓவரால் எல்லாம் காட்டுறது வந்து மியூசிக் தான். அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு சென்டிமெண்டா நம்மளை கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்கு சீன் பை சீன். ஆனா வந்து நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். நமக்கு சுத்தி பாக்குறதுக்கு எல்லாம் நிறைய இடம் இருக்கு. இந்த மாதிரி தெரியாத ஒரு ரிசார்ட்டுக்கு எல்லாம் போனா, ஃபாரஸ்ட்டுக்கு போனா அங்க என்ன மாதிரி மனுஷங்க இருப்பாங்க அப்படிங்கறத இந்த படம் காட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான், ஒரு டிஃப்ரெண்டான த்ரில்லர். ஸோ கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த லீச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேமிலி விமன்ஸ் வந்து பவரா காட்டியிருக்காங்க. பட் வந்து விமன் ஒரு இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, நடந்ததுக்கு அப்புறமா விமன் வந்து பிரில்லியண்டா இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை. எதுவுமே நடக்காம பாத்துக்கிறது தானே பிரில்லியண்டா இருக்கிறது அர்த்தம். நம்ம வந்து சேஃப்டியா பாத்துக்கணும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிக்கிறது அர்த்தம் இல்லைல்ல. சோ நம்ம யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சேஃப்டியை பார்க்கணும்ன்றது அந்த படத்தோட கருத்து. படம் நல்லா இருக்கு. 1.5 மணி நேரம் பயங்கரமா ஒரு ஒரு கேரளா வைப், ஒரு ட்ரிப்போட எப்படி இருக்கும் அந்த வைப் கொடுத்துருக்க 3 சாங்ஸுமே நல்லா இருக்கு. என்ன சாங்ஸ்ல கொஞ்சம் ஒரு மைனஸ் என்னன்னா, இன்னும் ஒரு கோரியோகிராஃபர் நல்லா போட்டிருந்து டான்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்கலாம். பட் 3 சாங்ஸுமே பெஸ்ட்னு தான் சொல்லணும். நேச்சுரலா கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமா, ஆண்களை விட பெண்கள் வலிமை வாய்ந்தவங்கன்ற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ்க்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல, ட்ரிப்பு போறவங்களுக்கான படம். நீங்க ட்ரிப்பு போறதா இருந்தா தனியா போகாதீங்க, ஒரு கேங்கா போகன்ற மாதிரி படம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட தனியா போகாதீங்க. அந்த டைம்ல நமக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தெரியாத ஊருக்கு போறோம்ல, சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா போங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா, உமன் ஹராஸ்மெண்ட் தான் இருக்கு படத்துல. மூஞ்சி சுளிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எப்படி சொல்றது, அவ்வளோலாம் வல்கரா காட்டல. மூஞ்சி சுளிக்கிற மாதிரி எங்கேயுமே இல்ல. ஒரு நேச்சுரலா ஒரு அழகா கொண்டு போயிருக்காங்க. அந்த சீக்வன்ஸே நமக்கு தெரியல படத்துல இருக்குன்ற மாதிரி. ஆனா இருக்கு, பட் இருக்கிற மாதிரி அத வந்து பெருசா காட்டல. வர்த்தான படம். நல்லா இருக்கு படம். நல்லா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கருத்தான ஒரு படம் தான் இது. இன்னொன்று சினிமோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு. அது ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு இந்த பாலிசிஷன் பற்றி ஒரு நல்ல நியூஸ் இது. நல்ல படம் தான். எல்லாம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மெசேஜ் அதான் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு லேடிஸ் இப்போ அபியூஸ் பண்ணுற விஷயத்தை வந்துட்டு அழகாக வந்துட்டு க்யூட்டாக காட்டியிருக்காங்க. அது ஆமாம், எப்படி பொண்ணுங்க வந்து தனியாக போகக்கூடாது, சேஃபஸ்ட்லாம் இல்லைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து அழகாக காட்டியிருக்காங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு நல்ல ஒரு மெசேஜான ஃபிலிம் தான் இது உண்மையிலேயே. கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க வந்து பார்க்கலாம் இது. சரிங்களா? படம் சூப்பரா இருக்கு. கேமரா ஒர்க்கிங், மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லிச்சின்ற டைட்டிலுக்காக ஏற்ற மாதிரியும் இருக்கு. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். உமன்ஸ் எல்லாமே இதுதான் பிரதர். உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டு அந்த மாதிரி இந்த ஒரு டூரிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி போனாலும், ஒரு காட்டேஜ் மாதிரி எடுத்து பண்ணாலும், ஒரு சில விஷயங்கள்லாம் அது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் பிரதர், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. கேமரா விஷுவல்ஸா கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காட்டுக்குள்ளதான் நிற்குது. காட்டுக்குள்ளதான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு
ஏன்னா ஒரு ஒரு கப்பல் வந்து காட்டுக்குள்ள போறாங்க, அங்க போய் என்ன நடக்குதுன்னு தான் கதையா எடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆ? ஆமா. அது அது ஆக்சுவலா என்ன நல்லா சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அது கரெக்டா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக். பிளஸ் அந்த காட்டுக்குள்ள டிராவல் ஆகிறது, காட்டுக்குள்ள அந்த காட்டை வந்து அழகா காட்டியிருக்காங்க. ஹில் ஸ்டேஷன் வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. அந்த தனியா ஜீப்ல போவாங்க, அந்த இடம்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ரிஸ்கியான இடத்துல தான் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம்.